அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது பிரபல பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமானதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சியில் அவங்க செய்த சில விஷயங்கள் நம்மளை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் அவங்கள பற்றிய இன்னும் வெளிவராத பல உண்மை தகவல்களை பற்றியும் தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஜானகி அவர்கள் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் அவங்க மரணமடைந்தாங்க. ஜூலை 11ஆம் தேதி மாரடைப்பு காரணமாகவும் அவங்களுடைய வயது மூப்பு காரணமாகவும் மரணமடைந்தாங்க. அவங்களுடைய மரணத்திற்கு முன்பாக பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்த சில காட்சிகள் சிசிடிவி மூலயமா பலராலும் பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சிசிடிவி காட்சியில் ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய குடும்ப புகைப்படங்களை பார்த்து கொண்டு இருக்கிற மாதிரியான காட்சிகள் பதிவாகியிருக்கிறது. தன்னுடைய மகனுடைய புகைப்படம், தன்னுடைய கணவரோட புகைப்படம், மகன் கணவரோடு இருந்த காலகட்டங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அப்படின்னு ஒன்றின் பின் ஒன்றாக அவங்க பார்த்து கொண்டு இருப்பதும், அதை அடுத்து அவர்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கிறது போன்ற காட்சிகள் எல்லாமே அந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தது. அவங்க இறப்பதற்கு முன்பாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மனமுடைந்து காணப்பட்டிருக்காங்க. நாம் இருக்க மாட்டோம், இறந்துடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்னு பலரும் கருத்து தெரிவித்திருக்காங்க. அதனாலேயே கடைசி முறையாக தன்னுடைய மகனும் தன்னுடைய கணவரும் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சந்தோஷமான நாட்களை நினைச்சு அது அப்பப்பெல்லாம் எடுத்து வந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரசித்து கொண்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த காட்சி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா காண்பூரினுடைய உள்ளத்தை ரொம்பவே நிகழ வைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு பிரபலமான இசைக்குயில், இசையினுடைய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளி உலகத்தில் அவங்க இசை உலகத்தில் சாதித்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சோகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவே இருந்திருக்கிறது. எவ்வளவு தான் பிரபலம் அடைந்திருந்தாலும், எவ்வளவு தான் சம்பாதித்திருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவா சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்வதற்கு கிடையாது. ஏன்னா அவங்க பார்த்திங்க அப்படின்னா திருமணமாகி கொஞ்சம் காலத்திற்கு பிறகு தன்னுடைய கணவரை இழந்திருந்தாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய ஒரே உறவான தன்னுடைய மகனான முரளி கிருஷ்ணாவை ரொம்பவே அன்போடு பாசத்தோடு வளர்த்திருந்தாங்க. தனக்கு எல்லாமே தன்னுடைய ஒரே மகன் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருந்த அவங்களுக்கு இந்த 2026 வருடம் ஜனவரி மாதம் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய ஒரே மகனான முரளி கிருஷ்ணாவினுடைய மறைவை அவங்க பார்த்துருக்காங்க. இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய சோகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்திர சோகம் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா முதுமை காலத்தில் வரக்கூடிய புத்திரை சோகம் அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளை நிலைகுலைய வைத்து விடும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு துயர சம்பவம் அப்படின்னா முதுமை காலத்தில் வரக்கூடிய புத்திர சோகம். நாம் உயிரோடு இருக்கும்போது நம்மளுடைய பிள்ளைகளினுடைய மறைவை பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே கொடுமையான விஷயம். அந்த விஷயத்தையும் அவங்க பார்த்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் தன்னுடைய மகன் இல்லை, தன்னுடைய கணவர் இல்லாத இந்த உலகத்தில் நான் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், இந்த வாழ்க்கையில் எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறது, என்னதான் பெயரும் புகழும் பணமும் சம்பாதித்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள், கணவரோடு வாழ்வது, தன்னுடைய மகனோடு வாழ்வது அப்படிங்கிறது தான். அதையே இல்லை அப்படின்னும் போது இந்த பணத்தை வச்சோ இல்லை இந்த புகழை வச்சோ நான் என்னத்தை சாதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய தடவை நெருங்கிய வட்டாரங்களில் அவங்க மனம் விட்டு பேசியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த விஷயத்தை சுஜாதா அவர்களும், பாடகி சுஜாதா அவர்களும் ஒரு முறை பேசியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா ஜானகி அம்மாவினுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழ்ந்த அந்த துயர சம்பவத்தின் காரணமாகவே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகிறது அப்படிங்கிறத ஒரு விஷயம்
விஷயம் வந்திருக்கு. அதற்கு பிறகு தான் மகன் இறந்த 3 மாதத்தில் ரொம்பவே உடல் வந்து பலவீனமாகி ரொம்பவே மோசமடைந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை பலனின்றி அவங்க வந்து இறந்திருக்காங்க. அவங்களுக்கு வயது 88 ஆகிறது வயது மூப்பு காரணம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகனுடைய சோகம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளை வாட்டி வதச்சிடும். ஏற்கனவே கணவரை இழந்த அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மகன் மட்டுமே உலகமாக இருந்த ஒரு தருணம் அது. தன்னுடைய முதுமை காலத்தில் தன்னுடைய மகனோடு இருக்கணும், பேத்திகளோடு வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கு. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இறைவன் வந்து கருணை காட்டலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய ஒரே மகனான முரளி கிருஷ்ணா அவர்கள் மாரடைப்பு காரணமாக காலமானதை அடுத்து அடுத்த 3 மாதங்களில் அந்த துயரத்தை வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் ரொம்பவே உடல் மோசமாகி உடல் உபாதை வந்து ஏற்பட்டு அவங்க வந்து காலமாகியிருக்காங்க. இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, திரைத்துறை மத்தியிலையும் சரி ஒரு நீங்காத ஒரு சோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வந்து ரொம்பவே திறமையானவங்க அப்படின்னே சொல்லலாம். பல் திறமை, அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரே பாடலில் 3 விதமான குரல்களில் பாடக்கூடியவங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆண் குரலில் கூட பாடல்களை பாடியிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நாமெல்லாம் பெண் குரலில் மட்டும்தான் அவங்க பாடல்களை கேட்டிருக்கோம். பட் ஆனால் அவங்க வந்து ஆண் குரலில் கூட அவங்க பாடல்களை பாடியிருக்கிறதாகவும் வந்து சில விஷயங்கள் வந்து வெளிவந்திருக்கு. அவங்க ஆண் குரல் மட்டும் இல்லாமல் பெண் குரல்லையே பார்த்திங்கன்னா இளம் வயதானவர்கள் பாடுறது, வயதுக்கு ஏற்றவாறு வந்து குரல் வளத்தை வந்து மாற்றி அமைத்து பாடுவது அப்படிங்கிறத மாதிரியான நிறைய திறமைகளை வைத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 மொழிகள் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 20 மொழிகள்லையுமே அவங்க வந்து பாடல்களை ரொம்பவே சரளமாக வந்து பாடியிருக்காங்களாம். அது ரொம்ப பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. இதன் காரணமாகவே அவங்களுக்கு நிறைய விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் பத்மபூஷன் விருதை வந்து அவங்க ரொம்பவே தவிர்த்துட்டாங்க. 55 வருடத்திற்கு பிறகு எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த அங்கீகாரம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பத்மபூஷன் விருதை வந்து தவிர்த்துட்டாங்க. மற்றபடி மாநில விருதுகள், தமிழ்நாடு அரசு விருது, அந்த கேரள அரசு விருது, அந்த மாதிரி நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 50,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லேயுமே பாடியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்குங்க. ஜாப்பனீஸ் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் தமிழ், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு, கொங்கம், இந்த மாதிரி நிறைய மொழிகள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க எல்லா மொழிகள்லேயுமே பாடல்களை ரொம்பவே சரளமாக பாடக்கூடிய வல்லமை பெற்றதுனாலே அவங்க வந்து ரொம்பவே பிரபலம் அடைந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து அவங்களுடைய மகன் வந்து அந்த அளவுக்கு பிரபலம் அடையலை. அவர் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பாடல்கள் மட்டும்தான் பாடியிருக்காரு. அதுவும் கன்னடத்தில் பாடியிருக்கிறதாக சொல்லப்படுது. அதற்கு பிறகு தான் அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் விவாகரத்து வாங்கியிருக்கிறதாகவும் அவருக்கு ஒரு 2 மகள்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டதுங்க. அதற்கு பிறகு தான் ஜனவரி மாதம் வந்து அவர் காலமாக்கியிருந்தார். அதை எடுத்து அந்த துயரத்தை தாங்க முடியாமல் ஜானகி அம்மா அவர்களும் வந்து மறைந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். இது ஒரு நீங்காத ஒரு துயர சம்பவமாக இன்றளவும் நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னே சொல்லலாம்.